கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அமித்ஷா கதவை தட்டுன்னு தட்டுறார். ஓபிஎஸ் கதவு திறக்கப்படவில்லை. இன்ஃபேக்ட் ஓபிஎஸ் டெல்லிக்கு வந்தது ரொம்ப ராங் டைம். அமித்ஷா சொன்னால் நான் பார்லிமெண்ட்டில் பிஸியாக இருக்கேன், நீங்கள் வந்த வேலையை பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டாராம். ஓபிஎஸ் தரப்பில் என்ன சொல்லப்பட்டதான், நான் பாஜக கூட்டணியில் வரேன், நான் அதிமுகன்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள், ரெட்டை இலை சின்னத்தை எலெக்ஷன் கமிஷன் சொல்லி எனக்கு வாங்கி கொடுங்க. ரெட்டை இலை சின்னம் என் கையில் வந்ததுன்னா அதற்கு கைமாறாக குருமூர்த்தியும் பின்னாடியே போறாரு. அங்கதானே குருமூர்த்தி வந்து ஓபிஎஸ்க்கு வேண்டப்பட்டவர். ஏன்னா குருமூர்த்தி சொல்லி தான் தர்ம யுத்தம் சொன்னேன்னு சொன்னவர் ஓபிஎஸ். ஞாபகம் அவங்களுக்கு டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், அண்ணாமலை இவங்க எல்லாருமே ஒரு புதிதாக ஒரு ரூட் எடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவுது. அது என்ன சார், அண்ணாமலை வச்சு என்ன வருது? இல்லை, அண்ணாமலையோட வளர்ச்சி இப்போ இருக்கிற பாஜகவுக்கு கண்ணை உறுத்துது, கண்ணை உறுத்துது. அண்ணாமலைக்கு பதவி வெறி இருந்ததுன்னா அவர் டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணியிருப்பார், கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருப்பார். அண்ணாமலை எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணி மத்திய பாஜக அதை தேசிய தலைவரை போட்டாவிட்டு இல்லைன்னா ரெடியாக இருக்கா மாதிரி இங்கே சொன்ன மாதிரி டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ்ஸு இவங்களெல்லாம் வச்சு விஜயை வச்சு ஒரு கூட்டணி. ஆனால் அது பண்ண மாட்டார்னு பாஜக ஏன் சொல்கிறாங்கன்னா, ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மோடி சொல்லிட்டு போன வார்த்தைக்கு கொஞ்சம் கட்டுப்படுறார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரத்தில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாசன் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று டெல்லி பயணம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பின்னாடியே வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் டெல்லியில் தான் இருக்கதாக ஒரு தகவல் இருந்துச்சு. என்ன சார் நடக்குது? அமித்ஷா கதவை தட்டுன்னு தட்டுறார். ஓபிஎஸ் கதவு திறக்கப்படவில்லை. நட்டா கதவை தட்டுறாரு, திறக்கப்படவில்லை. ஆர்எஸ்எஸில் முக்கியமான லீடர்ஸ்லாம் போய் பார்க்கலான்னு பார்க்குறாரு, அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. இன்ஃபேக்ட் ஓபிஎஸ் டெல்லிக்கு வந்தது ரொம்ப ராங் டைம். பாராளுமன்றம் கூடியிருக்கு நேற்று. அமித்ஷா சொன்னால் நான் பார்லிமெண்ட்டில் பிஸியாக இருக்கேன், எனக்கு டைமே கிடையாது, இப்போ நீங்கள் ராங் டைமில் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்த வேலையை பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டாராம். மோடிகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுலாம் இனிமேல் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவரெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. கவர்னர்கள், முதலமைச்சர்களுக்கே அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுல மோடி ஓபிஎஸ் கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஓபிஎஸ் தரப்பில் என்ன சொல்லப்பட்டதான், நான் பாஜக கூட்டணியில் வரேன், நான் அதிமுகன்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள், ரெட்டை இலை சின்னத்தை எலெக்ஷன் கமிஷன் சொல்லி எனக்கு வாங்கி கொடுங்க. ரெட்டை இலை சின்னம் என் கையில் வந்ததுன்னா பாதி அதிமுகவை என் பக்கம் நான் கொண்டாந்துருவேன். அதற்கு கைமாறாக பாஜகவுக்கு துணை முதலமைச்சர் பதவி தமிழ்நாட்டில் கொடுக்குறேன். என்டிஏ ஒரு 10 அமைச்சர்களையும் கொடுக்குறேன். 50, 60 சீட், 70 சீட், 100 சீட் கூட எடுத்துக்கோங்க. கூட்டணி மந்திரி சபை அமைச்சிக்கலாம். ஏன்னா ரெட்டை இலைக்கு மட்டும்தான் ஜனங்க ஓட்டு போடுவாங்க. ஓபிஎஸ் அறிஞ்சவர், டிடிவி, சசிகலா உள்ளே வந்துடுவாங்க, எடப்பாடியை ஓரம் கட்டலாம் அப்படின்னு ஒரு தூது விட்டுருக்கார். அதுக்கு அமித்ஷாலாம் சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு நாங்கள் அந்த எண்ணத்தில் இல்லை, எடப்பாடிக்கிட்ட கூட்டணி இருக்கோம், எடப்பாடி கூட கூட்டணி இருக்கும், நீங்கள் முடிஞ்சால் ஏடிஎம்கேல போய் ஜாயின் பண்ணி சீட்டு வாங்க பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு அக்காமடேட் பண்ணுறோம், இல்லை என்டிஏல சேர பாருங்கள், ஆனால் எடப்பாடி எதிர்த்தார்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்களாம் டெல்லி பாஜக தலைமை. ஒரு கால் நாளைக்கு எடப்பாடி எங்களை விட்டுட்டு விஜய்கிட்ட போய் சேர்ந்தார்னா அப்போ நீங்கள் சொல்கிற வேலையை நாங்கள் பண்ணுறோம். அதிமுக 2ஆக உடைச்சி அந்த ரெட்டை இலை சிம்பலை எடுத்து உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் தான் அதிமுகன்னு சொல்லி என்டிஏ கூட்டணி உங்கள் கூட வச்சுட்டு தேர்தலில் போட்டி போடும். ஏன்னா எப்பவுமே சின்னத்துக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. அது இப்போ அதிமுக நிலைமை சின்னத்துக்கு மட்டும். சின்னத்துக்கு திமுக கூட சிம்மம். திமுக மைனஸ் உதயசூரியன் 0. உதயசூரியன் தான் திமுக, ரெட்டையில தான் ஏடிஎம்கே.
ஸோ டெல்லி சொல்லிச்சா அப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா நம்ம கட்சியை உடச்சி உங்ககிட்ட நாங்கள் வந்து ரெட்டையிலை கொடுத்து நீங்கள் தான் ஏடிஎம்கே. ஏன்னா டெல்லி மனசை வச்சா ஆம்பளை பொம்பளை ஆக்கலாம், பொம்பளை ஆம்பளை ஆக்கலாம், என்ன வேணால் பண்ண முடியும். அவ்வளோ பவர்ஃபுல் போஸ்டில் டெல்லி இருக்குது. அமித்ஷாவும் இருக்கார். அமித்ஷா வந்து கட் அண்ட் ரைடு மேன். அவர் ஈவரக்கம் இல்லாதவருமாங்க. அவர் நினச்சதை முடிச்சு காட்டுவார். அந்த மாதிரி சொன்னார். அப்போ என்ன ஆகிடுன்னா சின்னமில்லாத இபிஎஸ் டம்மி ஆகிடுவார். விஜய் போன்ட்டு வெளியில். ஏன்னா அவருக்கு ஓட்டு வராதே. எடப்பாடி எப்படி தனியாக ஓட்டு வாங்க முடியும்? ஜே பிரிஞ்ச மாதிரி, ஜானகி ஜெயலலிதா அணி பிரிஞ்ச மாதிரி ரெண்டாக பிரிஞ்சதுன்னா எங்கே ரெட்டையிலே அங்கே தான் ஓட்டு வரும். அதனால தான் வந்து எடப்பாடி விஜய் கூட போக மாட்டேங்கிறார். அவருக்கு தெரியும் டெல்லி என்ன பண்ணணும்னு தெரியும், ரெட்டையில் புரியணும்னு தெரியும். வாழ்வோ சாவோ நம்ம தலைவிதி பிஜேபி கூட தான் போனோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். டெல்லியும் அதை ஒத்துக்கிச்சு. இப்போ கூட குறைச்சல எவ்வளோ சீட் கேட்குறாங்களோ கொடுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் டெல்லி என்ன பண்ணோம், ரொம்ப கிளவராக எடப்பாடி கிட்ட பாருங்கள், ஓபிஎஸ் ரெடியாக இருக்கிறார், நாளை காலைல எங்களை வந்து சந்திக்கிறார், துணை முதலமைச்சர் தரேங்கிறார், 100 சீட்டு தரேங்கிறார், அதிமுக சிம்பலை வாங்கி கொடுக்க சொல்கிறார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எடப்பாடி கிட்ட பேரம் பேசும். டெல்லி கிளவர், அது மாதிரி ஒரு மூளை பார்க்க முடியாது. ஓபிஎஸை வச்சு கேம் ஆடும். எடப்பாடி இழுக்க பார்க்கும். நீங்கள் வரலாம், ஓபிஎஸ் நான் எடுத்துருவேன், ஓபிஎஸை வச்சு நாங்கள் ரெட்டையிலன்னு சொல்லுவேன். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்படியே டெல்லி பிஜேபி சொல்கிறது கேட்க தான் எலெக்ஷன் கமிஷன். இதில் டிஎன் சேஷனாக இருக்கார், டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தியாக இருக்காங்க. இப்போல்லாம் எலெக்ஷன் கமிஷன்லாம் ஏன் நிற்கிறாங்க அமித்ஷா கண்டா. குருமூர்த்தியும் பின்னாடியே போகிறாரு. இப்போ அங்கே தானே குருமூர்த்தி வந்து ஓபிஎஸ்க்கு வேண்டப்பட்டார். 2 பேர் நெருங்கிய நண்பர்கள். ஏன்னா குருமூர்த்தி சொல்லி தான் தர்ம யுத்தம் சொன்னேன்னு சொன்னவர் ஓபிஎஸ். ஞாபகம் அவங்களுக்கு? குருமூர்த்தி சொல்லி தான் நான் தர்ம யுத்தம் பண்ணேன் அப்படின்னு சொன்னவர். ஸோ குருமூர்த்தி மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கார் ஓபிஎஸ். குருமூர்த்திக்கு என்னென்னா ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் கிடைக்குமா, ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, ஓபிஎஸ் வச்சு ஏதாவது சாதிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பார். ஏன்னா குருமூர்த்திக்கு டெல்லியில் வாய்ஸ் இருக்குது. பிரைம் மினிஸ்டர்லேருந்து ஹோம் மினிஸ்டர்லேருந்து டெல்லி இருக்கிற பாஜக, மத்திய பாஜகலாம் குருமூர்த்தி மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சுன்னு அவர் சொன்னால் கேட்பாங்க. குருமூர்த்தி எதுக்கு டெல்லிக்கு போயிருக்கார், என்ன சொன்னால் நமக்கு தெரியாது, தெரியாமல் பேசக்கூடாது. ஆனால் ஓபிஎஸ் மேட்டரை டெல்லி காதுகளுக்கு கொண்டு போகிறதுக்கு போயிருக்கலாம். அவர் வழியாகவும் செய்தி சொல்லப்பட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. இல்லை வேறு யார் வழியாகவும் செய்தி சொல்லப்பட்டிருக்கலாம். குருமூர்த்தியை கூப்பிட்டு அமித்ஷா கேட்டிருக்கலாம், என்னங்க இப்படி சொல்கிறாரு இபிஎஸ் ஓபிஎஸ், என்ன நடக்கும் அப்படி இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் எதுவாக இருந்தாலும் குருமூர்த்தியை கேட்காம அமித்ஷா பண்ண மாட்டாருங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் இப்போ அதிமுக கூட்டணி கூட குருமூர்த்தியை அப்ரூவல் கொடுத்த அப்புறம் தான் ஓகே பண்ணாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆகவே குருமூர்த்தி போனதில் அரசியல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் என்னன்னா கும்பகோணத்தில் நடந்த மீட்டிங்கில் வரல, அது பார்த்துருப்போம், எல்லாத்துக்குமே தெரியும். அதை தாண்டி என்னென்னா டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், அண்ணாமலை இவங்க எல்லாருமே ஒரு புதிதாக ஒரு ரூட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவுது. அது என்ன சார், அண்ணாமலையை வச்சு என்ன ஒரு இது நடக்குது? ஏன்னா நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, அவரே ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையில் கேட்ட கேள்வி சொல்கிறாரு, தனி கட்சியெலாம் ஆரம்பிக்க மாட்டாங்க, பாஜகவில் இருந்த ஒருத்தர் யாருமே, நான் இன்னைக்கு தலைவராக இருக்கேன், நாளைக்கு நான் போனாலுமே நான் அதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது பண்ண முடியாது, இவரே முந்துறாரு. இது என்ன இப்போ இந்த தனிக்கட்சி விவகாரம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, என்ன நடக்குது சார்? அமித்ஷா கோயம்புத்தூருக்கு வந்த பொழுது அண்ணாமலை இருந்தார், நயினார் நாகேந்திரன் இருந்தார். 2 பேரையும் சொல்லலை தெரியுமா உங்களுக்கு? பேரை சொல்ல அவாய்ட் பண்ணிட்டார். ஏன் அவாய்ட் பண்ணார்னா, அண்ணாமலை பேரை சொன்னால் விசில் சத்தம் காதை புழக்கும். ஒரு 10 நிமிஷம் கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. சினிமாவுக்கு ஹீரோக்கள் ஈக்குவலண்ட்டாக டான்ஸ் ஆடுவாங்க, துண்டை பிடிச்சி ஆட்டி காட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நயினாருக்கு சத்தமே இருக்காது. ஸோ அண்ணாமலை பேரை சொன்னால் விசில் சத்தம் பறக்கணும்னு அண்ணாமலை பேரை அவாய்ட் பண்ண அமித்ஷா என்ன சிக்னல் கொடுக்குறாருன்னா, அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் தமிழ்நாடு பாஜகவில் அதிகமாக இருக்குது, அவருக்கு ரசிகர்கள் பட்டம் இருக்காங்க,
அவரோட ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்கிறதுனால நயினார் நாகேந்திரன் மனது வருத்தப்படக்கூடாது அப்படின்னு அமித்ஷா இந்த மாதிரி பண்ணார். அப்படி இருக்கும்பொழுது அண்ணாமலை பிடிக்காதவர்கள், அண்ணாமலையோட நட்பு பாராட்டாதவர்கள் நடத்துகிற ஒரு விழாவில் அண்ணாமலை எப்படி கலந்துப்பார்னு ஒரு கேள்வி. அண்ணாமலை போய் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அண்ணாமலை அங்கே வந்தார்னா அண்ணாமலையோட தலைமை அதிகமாக பேசப்படும். அண்ணாமலைக்கு அதிகமாக கைத்தட்டல், பேர், புகழ், ஃபோட்டோ பின்னாடி ஓடுறது, ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கிறது, இந்த வழக்கமான விசாரங்கள்லாம் வரும். ஸோ அண்ணாமலை சொன்னாரா, அவங்க ஏதோ பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டோம், நான் அங்கே போய் குட்டியை குழப்ப தயாராக இல்லை. ஏன் போனால் என்னோட ரசிகர்கள் ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்க, கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க, நான் போனேன்னு அவங்களும் எழுந்து போயிடுவாங்க. ஸோ தமிழ்நாடு பாஜக மீது அக்கறையினால் தான் அண்ணாமலை வரலன்னு சொன்னாராம். எனக்கு வரக்கூடாதுன்னு எண்ணம் கிடையாதுங்க, நான் வந்தால் அங்கே நிலைமை மாறும், எனக்கு வேண்டாதவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்னால் சங்கடம், தர்ம சங்கடம் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அவங்களும் ஒப்புக்கு தான் என்னை கூப்பிட்ருக்காங்க, மனசார கூப்பிடல, கூப்பிட்ருக்காங்க, ஏதோ கூப்பிடணுமே கூப்பிட்ருக்காங்க. ஆனால் கூப்பிட்ருக்காங்க நேரில் கூப்பிட்ருக்காங்க, அது வாஸ்தவம். இப்போ நேரில் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு போகிறதும் போகாததும் நம்ம இஷ்டம். கூப்பிட்டவங்க நன்றி, அந்த மாதிரி அண்ணாமலை சொன்னால் கூப்பிட்டீங்க நன்றி, பட் எனக்கு ஃப்ளைட் கிடைக்கல, ஒரு காரணம் சொல்லியிருக்கார். என்னன்னா அண்ணாமலைக்கு பிரதமரை பார்ப்பதற்கு முன்பு வரை ஒரு மனநிலையில் இருந்தார், ஒரு விரக்தியான மனநிலையில். பிரதமர் பார்த்துட்டு ஐ வில் டேக் கேர் டோன்ட் வரின்னு சொன்ன உடனே அவர் கொஞ்சம் மனதில் ஒரு உற்சாகம் வந்தது. சரி, ஏன்னா அண்ணாமலை சொல்கிற மாதிரி அண்ணாமலைக்கு பிஜேபிக்கு வந்தது காரணமே மோடி தான், அண்ணாமலையை வளர்த்து விட்டதே மோடி தான், அண்ணாமலையை தலைவராக்கினதே மோடி தான், மோடியோட செல்லப்புள்ள தான் அண்ணாமலை. அப்படி இருக்கும்போது மோடிக்கு எதிராக அண்ணாமலை போவாரான்னு ஒரு கேள்வி வந்தது. ஆனால் அதே நேரத்தில் மோடியால் அண்ணாமலை மேட்டரை மட்டும் கவனிக்க முடியுமான்னா முடியாது. அவர் சர்வதேச தலைவர் ஆகிட்டார், எங்கேயோ போயிட்டார். இந்த மாதிரி இல்லை, அவர் வேர்ல்டு லெவலில் பியூட்டின், ட்ரம்ப் அந்த லெவலில் போயிட்டார். அவர் கட்சியே அமித்ஷாட்ட விட்டாராம், பிஜேபி பற்றி பேசாதீங்கன்றார், எல்லாம் முக்கியமான மேட்டர் தான் சொல்லுங்கள், நீ எல்லாம் அமித்ஷா நீங்கள் வர கட்சி தலைவர் எல்லாம் அமித்ஷா போய் பாருங்கன்ட்டாரோம். அமித்ஷா தான் டிஃபேக்ட் அவர் ஹெட்டு. அதனால் அண்ணாமலையை டெய்லி பேசிஸில் ஞாபகம் வச்சுட்டு பண்ணுவாரான்னு தெரியல. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஜனவரிக்குள்ளே பாஜகவோட அகில இந்திய தலைவர் கண்டிப்பாக போடப்படுவார். ஏன்னா 2 வருஷமாக தலைவர் இல்லாமல் கட்சி ஓட்ட முடியாது, ஓட்டுறாங்க பிஜேபி, அதுவே காரி துப்புறாங்க காங்கிரஸ்லாம். ஏங்க ஒரு தலைவர் போட துப்பு இல்லை, நீங்கள் என்னத்த தேர்தல் நடத்த போகிறீங்க அப்படின்னு வெஸ்ட் பெங்காலையும் கேரளாலையும் பீகாரில் எதிரொலிச்சது, வெஸ்ட் பெங்காலையும் கேரளாலையும் கேட்க போகிறாங்க. என்ன ப்ராப்ளம்னா பாஜக சொல்கிற தலைவரை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்க மாட்டேங்குது, ஆர்எஸ்எஸ் சொல்கிற தலைவரை பாஜக ஏற்றுக்க மாட்டேங்குது. அமித்ஷா ராஜ்நாத் சிங்க்கு பிறகு கட்சி தலைவராக வந்தவர், அவருக்கு அப்புறம் நட்டாவை போட்டார். நட்டா ஒரு ஸ்ட்ராங் லீடர் இல்லை, அமித்ஷா சொல்கிறபடி கேட்குறவர். இப்போ அமித்ஷா சொல்கிறாரோ நான் சொல்கிற கேட்குற ஒருத்தர் தான் பாஜக தலைவராக வரணும், அதுக்கு ஆர்எஸ்எஸ் ஒத்துக்க மாட்டேங்குது. நட்டா மாதிரி ஒரு ஆள் எங்களுக்கு தேவையில்லைங்க, ஸ்ட்ராங்காக இருக்கணும், சிவராஜ் சிங் சௌஹான் மாதிரி, ஒரு தர்மேந்திர பிரதான் மாதிரி ஒருத்தர் போடுங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சொல்லுது. இவர் சொல்கிறாரு அது மாதிரி தான் நான் போட மாட்டேங்க, நான் எழுந்து நிற்கக்கூடிய தலைவராக தான் எனக்கு போகணும். அப்போ என்ன அர்த்தம்னா பாஜகவை தன் கையில் வைப்பதற்கு அமித்ஷா காத்திருக்கிறார், விடுறது தயாராக இல்லை. பாஜக நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், ஏன்னா அவரால் தலைவராக தொடர முடியாது, பொட்டாமல் இருந்துட்டார், மத்திய அமைச்சராகவும் இருக்கார், ஹோம் மினிஸ்டராகவும் இருக்கார். ஆனால் பாஜக வழி நடத்துறது அகில இந்திய லெவலில் அவர் தான். மோடி ஒதுங்கிட்டார், கட்சி விஷயத்து வரதில்லை. ஸோ எதுக்கு எடுத்தாலும் அமித்ஷா தான் அப்படின்ற லெவலில் ஆயிடுது. அதனால் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் நல்ல டேர்ம்ஸில் இருக்கானா இல்லை, ஆனால் மோடியும் ஆர்எஸ்எஸும் நல்ல டேர்ம்ஸில் இருக்காங்க. இப்போ கூட மோகன் பகவத் மோடி ஒன்றா கலந்து நாங்கள் கொடி ஏற்றி வச்சாங்க. மோகன் பகவத் மோடி மேலே நிறைய மரியாதை வச்சுருக்காரு. ஒரு ஒரு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றியை பாஜகவுக்கு தேடி கொடுத்தது மோடி தானே.
அத்வானியால் கூட முடியல. அந்த முகம்தான். வாஜ்பாய் ஜெயிக்க வச்சார். ஓகே. வாஜ்பாய்க்கு அப்புறம் அத்வானியால் ஒன்றும் முடியல. 2009 ஒன்றும் பண்ண முடியல. 14 ஜெயிக்க வச்சு காமிச்சார்ன்ற நன்றி உணர்வு மோகன் பகவத்துக்கு இருக்குது. ஆனால் அவருக்கும் அமித்ஷா ஆகுமானா ஆகாது. அது 2 பேரும் ஈகோ கிளாஷ், யார் பெரியவன் யார் எதுன்றது. அப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்குமே இப்போ ஆக மாட்டேங்குது. மோடியை வந்து நான் அவருக்காண்டி தான் வந்தேன், அவர்னால தான் நான் வந்து அரசியல் இது பண்ணேன், எனக்கு தலைவர் அவர் தான் இப்போ வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் ஓப்பனாக சொல்கிறாரு. ஆனால் பட் அமித்ஷாவால் தான் இங்கே வந்து பல பிரச்சனைங்கிறத தாண்டி அண்ணாமலையை தன்னிச்சையில் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் வந்து பிரேக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிலாம் எப்படி நான் பார்க்குறேன்னா, மோடி அண்ணாமலையை எதிர்த்து மத்திய அமைச்சர்கள் சில பேர் வேலை பண்ணுறாங்க, ஓப்பனாக வேலை பண்ணுறாங்க. அது தெரிஞ்ச விஷயம்தான். தற்போதைய மத்திய அமைச்சர் நிறைய பேர் வேலை பண்ணுறாங்க. அந்த விஷயம் அமித்ஷா காதில் போய் அமித்ஷா சும்மா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? என்ன பண்ணியிருக்கணும்? அந்த அமித்ஷா அந்த அமைச்சர்களை கூப்பிட்டு, இந்த பாருப்பா, தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பம் விளைவிக்காதீங்க, ஆல்ரெடி குழம்பு கிடைக்கிறது, திமுக சாதரவாகுது, நீங்கள் போய் மேலும் குழப்பம் பண்ணாதீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்ருங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு அண்ணாமலை ஆதரவாளர் எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு? ஏன்னா கட்சி உங்கள் கையில் தான் இருக்குது. அமித்ஷா தான் கட்சியோட நிரந்தர தலைவர், ஒரே தலைவர். நட்டாலாம் டம்மி. ஸோ அண்ணாமலைக்கு எதிராக ஒரு கோஷியை ஏன் அமித்ஷா கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னாலும் சப்த நாடி அணுகிடும். அமித்ஷா கூப்பிட்டு அண்ணாமலை எதிர்ப்பாளர்களை ஒரு வார்த்தை ஷட் டவுன், ஸ்டாப் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு அண்ணாமலை 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கேட்குறாங்க. அமித்ஷா ஏன் இதை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறார்? அவருக்கு தெரியுது மத்திய அமைச்சர்கள்லாம் முக்கியமான தலைவர்களும் அண்ணாமலைக்கு எதிராக இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கட்சிக்காரன் சொல்ல வேணாம். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் டெல்லிக்கு போகுது, அது டெய்லி போயிட்டு இருக்குது. அது எல்லாம் போடுவாங்க, என்ன நடக்குது, அண்ணாமலைக்கு என்ன, நயனாருக்கு என்ன, யார் கும்பல் வருது, யார் கும்பல் வரல, எல்லா நியூஸும் போகும். அது அமித்ஷா டெய்லி படிப்பார். ஐபி ரிப்போர்ட்லாம் படித்தா அவன் ஹோம் மினிஸ்டர் வழி கிடையாது. அவர் டேபிளுக்கு போகும், பிரைம் மினிஸ்டர் சில தான் பார்ப்பார், சில பார்க்குறது இல்லை. ஸோ அமித்ஷா படிக்கிறதுனால அமித்ஷாவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். அத்தனையும் மீறி நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு சார்பாக இருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்கிறதுல என்ன தப்புன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்களும் டிடிவி தினகரனும் எந்த அளவுக்கு நெருக்கம் தெரியும். மாநில பதவியிலேருந்து நீக்கப்பட்ட அன்னைக்கு அண்ணன் பயப்படாதீங்கன்னா அப்படி தட்டி கொடுத்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்கெல்லாம் ஒரு ரூட் எடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு வந்து பேசு பொருளாகுது. டிடிவி தினகரன் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள், இவங்க எல்லாம் ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க, அண்ணாமலை ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பரவிட்டு இருக்குது. பாஜக இதை கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருக்குது. தற்போதைய பாஜக இதை பற்றி பெருசாக பேசல, அண்ணாமலைங்கிற பேச்சையே வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஏன் அப்படி ப்ரமோட் பண்ணணும், அவரை பேசு பொருளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் கிளவராக இருக்கிறாங்க. ஆனால் இந்த சிம்டம்ஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று டிசம்பருக்குள்ளே நடக்குமா, இல்லை ஜனவரியில் நடக்குமா? இல்லை, அண்ணாமலையோட வளர்ச்சி இப்போ இருக்கிற பாஜகவுக்கு கண்ணை உறுத்துதானே? கண்ணை உறுத்துது. ஏன்னா நோட்டா கீழே இருந்த கட்சியை என்டிஏ 18% வரைக்கும் அண்ணாமலை கொண்டு போயிட்டார். இப்போ அண்ணாமலை ஒதுங்கினதுனால திருப்பி அந்த 18% இறங்கிடுச்சு. 2ல் இருக்கா, 3ல் இருக்கா, 4ல் இருக்கான்னு தெரியாது. அண்ணாமலை வளர்த்து விட்டவர் கட்சியை, 3 ஆண்டு காலம் கட்சியை வளர்த்தார். அதுக்கு நீ கைமாறு பண்ணாட்டி கூட ட்ரபிள் பண்ணாமல் இருந்தால் போதுன்றாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை தவிர தமிழ்நாட்டு தலைவரே கிடையாதா? எவ்வளோ தலைவர் இருக்காங்க, எவ்வளோ தலைவர் இருந்தாங்க, என்ன இவரே தூக்கி வச்சு ஆடுறீங்க அப்படின்னு ஒரு பேச்சு எழுது. அண்ணாமலை தலைவராக இருக்கும் பொழுது அவர் கூட இருந்து ஜால்ரா ஆட்சேபங்கள்லாம் இப்போ நயினார் வந்தவுடனே ஜால்ரா பெருசாகிட்டாங்க. இப்போ நயினார் ஜால்ரா ஆகிட்டாங்க. அதே மாதிரி திரு டிடிவி தினகரன் அவர்கள் அண்ணாமலை இருக்கும்போது பாஜக அதிமுகவோட இணைப்பை எப்படி பேசினாரோ இன்னைக்கு அவரே வந்து ரிலீஃப் ஆகுறாரு. டிடிவி தினகரன் ரிலீஃப் ஆகிட்டாரு. நான் முதலமைச்சராக தான் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகணுமா அப்படின்னு சொல்லி அந்த அவங்கள அப்படியே ஒதுங்குறாங்கல்ல. அப்போ என்ன சொல்றாங்களா, இவங்கெல்லாம் ஒரு அணியில் வந்து ரெடி பண்ண போறாங்க. இல்லை, இப்போது அண்ணாமலை பதவி விலகினதுக்கு காரணமே அதிமுக கூட்டணி வரணுங்கிறதுனால தான். அதை மறந்துடக்கூடாது. நம்ம அண்ணாமலை அதிமுக கூட்டணி ஆதரிச்சார் இருந்திருந்தாருன்னா மேபி அவர் தொடர அனுபவிச்சிருக்கலாம். அவர் கூட்டணி ஆதரிக்கிற மனநிலையில் அப்போ இல்லை. அதுக்கப்புறம் சொன்னார், கட்சி சொன்னால் நான் கேட்பேன் அப்படிங்கிற பாயிண்ட்டில் சொன்னார். அதிமுக கூட்டணி ஆதரிச்சும் பேசினார்.
எடப்பாடியை நல்லா சப்போர்ட் பண்ணி பேசினார். அதாங்க நான் இந்த ஸ்டாண்டை வந்து அண்ணாமலை தலைவராக இருக்கும் போது எடுத்திருந்தாருன்னா அவர் தலைவராக தொடர்ந்து இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அப்போ வேண்டான்னு முரண்டு பிடிச்சதுனால தான் மாற்றினாங்க. இப்போ நீங்கள் பேசி என்ன பிரயோஜனம் ஒரு கேள்வி எதிர்கோஷ்டி கேட்குறாங்க. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மோடி சொல்லிட்டு போன வார்த்தைக்கு கொஞ்சம் கட்டுப்படுறார். நாளை காத்தால தனி கட்சி ஆரம்பிப்பான்னு கேட்டிங்கனாலும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அண்ணாமலைக்கு பதவி வெறி இருந்ததுன்னா அவர் டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணியிருப்பார், கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருப்பார். அங்கே ஒரு மத்திய அமைச்சராகவோ ஒரு முதலமைச்சராகவோ மத்திய அமைச்சராகவோ ஒரு மாநில அமைச்சராகவோ பதவி கொடுக்க காத்துட்டு இருப்பாங்க. பதவி மட்டுமே வேணும் தான். ஆனால் அண்ணாமலைக்கு மோடி மேல் உள்ள ஒரு ஈர்ப்பு, ஒரு ஹீரோ, மோடியோட ஹீரோ, அண்ணாமலையோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா மோடி. அதனால தான் நான் ஐபிஎஸ் பதவியை திறந்து வந்தேன்னு சொல்கிறார். அவரை சரியாக யூஸ் பண்ணிக்கிச்சா யூஸ் பண்ணலையா, இப்போ யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணலையாங்கலாம் டிபேட்டபிள் பாயிண்ட், அதுக்குள்ளே போக தயாரால. ஆனால் அண்ணாமலை எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணி மத்திய பாஜக அதை தேசிய தலைவரை போட்டாவிட்டு இவருக்கு ஏதாவது தென் மாநில பொறுப்பாளர் இல்லையா அகில இந்திய பாஜக தலைவர் இல்லைன்னா பொதுச் செயலாளர் அமைப்பு ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்து ஒரு அழகு பார்ப்பாங்களா அப்படின்னு பார்ப்பார். இல்லைன்னா ரெடியாக இருக்க மாதிரி இங்கே சொன்ன மாதிரி டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ்ஸு இவங்களெல்லாம் வச்சு விஜயை வச்சு ஒரு கூட்டணி. ஆனால் அது பண்ண மாட்டார்னு பாஜக ஏன் சொல்கிறாங்கன்னா அது மோடிக்கு அகெயின்ஸ்டாக போடும். அது விஜயை வளர்த்து விட்டீங்கன்னா நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட். மோடிக்கு அகைன்ஸ்டா போயிடும். ஆனா அந்த பாஜக என்ன நினைக்கிறேன், எங்களுக்கு 26 தேவையில்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தானே மோடியை வந்து டார்கெட் பண்ணி, ஏன்னா அவங்க அங்கதான் உட்கார வைக்கணும், அங்கதான் வந்து வெற்றி பெற வைக்கணும். ஸோ இந்த எலெக்ஷனை பெருசா எடுத்துக்கலையே. அப்பயே எடப்பாடியை கொண்டு வந்தீங்க உள்ள, நீங்க அவர் பாட்டுக்கு தனியா அவர் பண்ணிட்டு இருந்தார்ல. இப்போ எடப்பாடி உள்ள கொண்டு வந்துட்டு அவரை கை கழுவி விடுற மாதிரினா ஆகுது. எங்களுக்கு 26 முக்கியம் இல்லைன்னா எடப்பாடி முக்கியம் இல்லைன்னு அர்த்தம். 26 முதலமைச்சர் எடப்பாடி அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க, எங்களுக்கு அசம்பிளி தேர்தல் முக்கியம் இல்லை. அப்ப ஏன் கூட்டணி வச்சு தொலைச்சிங்க, விட்டு போக வேண்டியதானே அவரை. இல்ல மோடிக்கு துரோகம் செய்யற மாதிரி ஆயிருன்னு சொன்னீங்கல்ல, அது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பொருந்தும், சட்டசபைக்கு பொருந்தும். இல்ல சட்டசபையில கூட பாஜக உறுப்பினர் இப்போ டிடிவினால ஏன் டிடிவியை சேர்த்துக்கணும்னு அமித்ஷா சொல்றாரு. சட்டசபை தேர்தலில் 1000 வாக்கு 500 வாக்கு வித்தியாசம்லாம் கவுண்ட்டு. ஒரு 20-30 தொகுதியில் டிடிவியால் ஜெயிக்க வைக்க முடியும், தோக்க வைக்க முடியும். பாஜக வேட்பாளர்களையும் அதிமுக வேட்பாளர்களையும் தோக்கடிக்கிற சக்தி திமுகவை விட சில ஒரு 20-30 தொகுதிகளில் டிடிவி தினகரனுக்கு இருக்குது. இது ஜெயிக்க வைக்க முடியாது. உளவுத்துறைக்கு தெரிஞ்சு அமித்ஷா ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பா போயாச்சு. அதனாலதான் அமித்ஷா ஒன்று வரணுங்கிறாரு. டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், இபி எல்லாம் ஒன்னா சேரணும் அமித்ஷா இப்ப கத்தல, 2019 கத்தினார். அப்ப சேர விடாம யார் தடுக்கிறா? இருங்க, சேர விடாம இபிஎஸ் வானாங்கிறாரு, இவங்கெல்லாம் உள்ள வரக்கூடாதுங்கிறாரு. இப்போ இந்த கூட்டணி அமைச்சாங்களே ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி, முதல் கண்டிஷன் எடப்பாடி போடுறது என்ன தெரியுமா, ஓபிஎஸ், சசிகலா, தினகரனை சேர்த்துக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது, டோன்ட் டாக் அபவுட் தெம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தார். அவங்கள சேர்த்துக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் வரவே மாட்டேன்ட்டார். அப்போ இப்படி எடுத்துக்கலாமா, அந்த எலெக்ஷன்லேயும் திரு டிடி தினகரன் அவர்களும் சரி, ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சரி, எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருப்பாங்க அப்படி இல்லைங்க. டிடிவி தினகரனோட ஓபிஎஸ்ஸோ என்டிஏக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை, கம்மி இல்லை. எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். அமித்ஷா கேட்டாராம், கட்சிக்குள்ளே சேர்த்துக்க வேணாம், என்டிஏலையாவது சேர்த்துக்கங்க. நான் தான் முதலே சொன்னேனே, நாங்கள் இருக்கிற இடத்துல அவர் இருக்க முடியாதுன்னு, அதனால் வேண்டாம். சரி, இப்போ நீங்கள் இப்படி கேட்டீங்க. டிடிவி சொன்னார்ல, அவர் முதலமைச்சராக நான் ஏன் கஷ்டப்படுவேன்னு. அது என்ன காரணம்னா, சீச்சி இந்த பணம் புளிக்கும். இபிஎஸ் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்லை நான் போய் என்டிஏல இருப்பேன் அப்படின்னு டிடிவி சொல்லுவாரா? நீ யோசிச்சு பாருங்க. நீ வராத, உள்ளே வராத, கதவு தாப்பால் போடுன்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை உங்கள் வீட்டுக்குள்ள வந்து தான் ஆமாம் நம்ம சொல்லுவோமா? தன்மானம் உள்ள யாராவது பண்ணுவாங்களா? அதை ஸ்டாண்டை மாற்றிட்டார் டிடிவி. அவரை முதலமைச்சராக நான் ஏன் கஷ்டப்படணும், நான் தனி ட்ராக்கில் போகிறேன், விஜயோட போகிறேன். சரி, டிடிவி விஜயோட போகிறதுனால பாஜகவுக்கு நஷ்டம் கிடையாது, ஓபிஎஸ் விஜயோட போகிறதுனால பாஜகவுக்கு நஷ்டம் கிடையாது.
ஓபிஎஸ் டிஎம்கேயோட போனாலும் பாஜக நஷ்டம் கிடையாது. ஆனால் எடப்பாடி விட்டு போனான்னா பாஜகவுக்கு நஷ்டம். எடப்பாடி விஜய் பக்கம் போனாலும் வச்சுங்க, என்டிஏ கோவிந்தா ஃபினிஷ்ட், கதை காலி. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது, டெபாசிட்டே வராது. அதனால தான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட் தேர்தல் தான் முக்கியம், பார்லிமெண்ட் தேர்தல் தான் முக்கியம்னு அமித்ஷா நினச்சின்னு தமிழ்நாட்டை கோட்டை விட்டார்னா இவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்டாலினை மீண்டும் அரியணையில் உட்கார வச்சு அழகு பார்க்கறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். இவங்களே கையை பிடிச்சி சேரில் உட்கார வச்சு அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் ஐயா வாங்க, கஷ்டமே படாதீங்க, 200 சீட் ஜெயிச்சிருங்க, நீங்கள் வந்து உட்காருங்க, அடுத்து உங்கள் பையனையும் உட்கார வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் தான் இப்போ பாஜகலையும் மற்ற கட்சியிலும் நடக்குது. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.